சென்னை போரூர் ஏரியில் மீன் பிடிக்க வீசிய வலையில் ஆண் சடலம் சிக்கியிருக்கக்கூடிய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்தர் விவரிக்க கேட்போம். சுரேந்தர், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சடலமாக மீட்கப்பட்டவர் யார் என்பது தொடர்பான அடையாளம் காணப்பட்டு விட்டதா? கூடுதல் தகவல்கள். வணக்கம். சென்னை போரூர் ஏரியில மீனுக்காக வீசப்பட்ட வலையில உடல் அழுகிய நிலையில் ஆண் சடலம் என்பது மீட்கப்பட்டுள்ள சம்பவத்தால இந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. போரூர் ஏரியில மீன் பிடிப்பதற்காக மீனவர்கள் விசைப்படகுடன் அந்த பகுதியில மீன் பிடிக்கும் பணியில இன்று காலையிலிருந்து ஈடுபட்டு இருந்திருக்கின்றனர். அப்போது வலையை வீசிய போது தற்போது உடல் அழுகிய நிலையில திடீரென அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று மிதந்து வந்திருக்கிறது. வலையில் சிக்கிய அந்த சடலத்தை உடனடியாக கண்டே அந்த மீனவர்கள் போரூர் போலீசாருக்கு இது குறித்து தகவல் அளித்திருக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த சடலத்தை மீனவர்கள் மூலமாகவே கரையோரம் கொண்டு வரும்படி அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். இதன்படி மீனவர்கள் அந்த சடலத்தை கயிறு மூலம் கட்டி இழுத்து வந்து கரையோரம் சேர்த்தனர். இது குறித்து தற்போது போரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இறந்த நபர் யார் என விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கின்றனர். மேலும் இறந்த நபரின் அடையாளம் தெரியப்படாததால் அவருக்கு 40 வயது மதிக்கத்தக்க நபர் என்பது மட்டுமே தற்போது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர் கொலை செய்யப்பட்டு ஏரியில் வீசப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்துல தற்போது போரூர் போலீசார் தொடர்ந்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மீனுக்காக வீசப்பட்ட வலையில போரூர் ஏரியில் உடல் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவத்தால் இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.